ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்பு சூழ்நிலையியலில் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். நம்மை பற்றி. என் குடும்பமும் நண்பர்களும். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். மீனாவின் குடும்பம். என் அப்பா அதிகாலையில் மீன் பிடிக்க செல்வார். என் அம்மா மீன் விற்பனை செய்வார். கடற்கரை மணலில் விளையாட எனக்கு பிடிக்கும். நாங்கள் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை சாப்பிடுவோம். நம்ம இப்போ மீனாவோட குடும்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீனாவோட அப்பா காலையிலே மீன் பிடிக்க போவாங்களாம். அவங்க அம்மா அந்த மீன்களெல்லாம் விற்பாங்க. அவன் அந்த கடலில் அந்த மணலில் விளாண்டுட்ருப்பா. அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நைட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இதுதான் மீனாவோட குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வரைக. இங்கே ஒரு குச்சி வரைபடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி அந்த சைடு அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் வரையணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நம்ம இப்போது முகிலின் குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். முகிலோட அம்மா ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க. அவங்க அந்த கடையில் விற்கிறதுக்கு மொத்தமாக விற்பனை பண்ணுவாங்கள்ல சந்தையில். அங்கே போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு அவங்களோட கடையில் வரிசையாக அடுக்கி வச்சு விற்பாங்க. ஓகேவா? முகிலுக்கு அவங்க அம்மா கூட கடையில் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அவங்க அம்மாவை நினச்சி பெருமைப்படுறான். ஓகேவா? இதுதான் முகிலின் குடும்பம். நெக்ஸ்ட்டு வரைக. அதாவது இதுவும் அதே மாதிரி தான். குச்சி படம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அவங்க கொடுத்துருக்க பாக்ஸில் அதே மாதிரி வரையணும். ஓகேவா? நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செய்து கற்போம். கவி தன்னுடைய தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என்ன கொடுத்து உதவுவாள்? வரைந்து எழுதுக. அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க தாத்தா ரொம்ப களைப்பாக வேர்த்து விறுவிறுத்து உட்காந்துருக்காங்க. அப்போது கவி தாத்தாவுக்கு என்ன கொடுத்து உதவுவா? தண்ணீர். அப்போது நம்ம அந்த பாக்ஸில், அதாவது அந்த தாத்தாவுக்கு நேராக கோடு போட்டு ஒரு பாக்ஸ் போதில்ல, அதில் நீங்கள் தண்ணீரை வரைஞ்சி கீழே அந்த டேஷில் தண்ணீர் அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து அந்த பாட்டியை பாருங்கள். அவங்க கொச்சை வச்சுட்டு நிற்க முடியாமல் நிற்கிறாங்க. அப்போ கவி என்ன பண்ணி ஹெல்ப் பண்ணுவா? அவங்களுக்கு நாற்காலி கொடுத்து உதவுவா. அப்படி தானே? அப்போது அந்த பாட்டியோட படத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பாக்ஸில் தான் நீங்கள் நாற்காலியை வரைஞ்சி கீழே கொடுத்துருக்க டேஷில் நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3ஆவது படத்தில் வெளியில் மழை பெய்யுது. பாட்டி வெளியே போக போகிறாங்க. இப்போ பாட்டிக்கு என்ன கொடுத்து அவள் ஹெல்ப் பண்ணுவா? கொடை கொடுப்பா. அப்போது 3ஆவது பிக்சருக்கு நேராக கோடு போடுறது பாருங்கள். அதில் நீங்கள் குடையை வரைஞ்சிட்டு அதில் கீழே அந்த டேஷில் குடை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். கடைசி பிக்சரை பாருங்கள். அவங்க பாட்டி காய்கறி வெட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன எடுத்து கொடுப்பா? காய்கறிகள். அப்போது அந்த பிக்சருக்கு நேராக கோடு போட்டிருக்கிறதுல அந்த காய்கறிகளை வரைஞ்சிட்டு கீழே கொடுத்துருக்க கோடில் காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? அடுத்த 2ஆவது கொஷின் பாருங்கள். வடிவமைப்பை நிறைவு செய்க. அதாவது ஃபஸ்ட்டு லைன் அவங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறதுல மேலேருந்து கோடு போகுது. அடுத்து 2ஆவது இருக்கிற சதுரத்தில் இடமிருந்து வலம் கோடு போகுது. அடுத்தது பாருங்கள் மேலிருந்து கீழ், அடுத்து இடமிருந்து வலம். இப்படி கோடு மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அப்போ அடுத்து கொடுத்துருக்க செவ்வகத்துலேயும் நம்ம அதே மாதிரி தான் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து நம்ம என்ன வரையணும்? இடமிருந்து வலம் கோடு போடணும். அடுத்தது மேலிருந்து கீழ், அடுத்து இடமிருந்து வலம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது மேலிருந்து கீழ் கொடுத்துருக்காங்க வட்டத்தில் பாருங்கள். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இடமிருந்து வலம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கோடு போடணும்? மேலிருந்து கீழ். அடுத்து கடைசியாக இருக்க வட்டத்தில் இடமிருந்து வலம் நம்ம கோடு போடணும். இப்படி நம்ம வடிவமைப்பை நிறைவு செய்யணும். அடுத்த பக்கம் பாருங்கள். செயல்பாட்டு நேரம், ஆக்டிவிட்டி டைம். வகுப்பறையில் உள்ள சக மாணவர்கள் குறித்து உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேமும் உங்களுக்கு தெரியுமா? இல்லைன்னா அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்படின்றது தான் இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் நினைவு கூறுவேன். நீங்கள் உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரவுண்டாக உட்காந்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஆள்
அவங்களோட பேரை சொல்லணும். அடுத்து அப்படியே லைனாக போகணும். ஃபஸ்ட்டு அடுத்த ஆள் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு சொன்னாங்கள்ல அவங்க பேரும் சேர்த்து உங்கள் பேரையும் சொல்லணும். அடுத்து 3ஆவதாக இருக்க ஆள் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன பேரும் சொல்லணும், 2ஆவது சொன்ன பேரும் சொல்லணும், அடுத்து உங்கள் பேர். இதே மாதிரி சேர்த்து சேர்த்து எல்லாருமே அவங்க பேரை சொல்லி முடிக்கிற வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் விளாடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நண்பருடன் பகிர்வேனில் வந்து உங்களுக்கு 2 பேராக நீங்கள் உட்காந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எது அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கணும். அதுக்கு இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை பற்றி சொல்லணும். அதே மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது பள்ளியில் நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து என்னென்னலாம் கற்றுக்குறோம் தெரியுமா? நாங்கள் வந்து சேர்ந்து உட்காந்து படிப்போம், எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம், எங்களோட பொருட்களை நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம், ஒருத்தருக்கு நாங்கள் வந்து உதவுவோம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக விளாடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செய்து கற்போம். இதுவும் உங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. ஒரு A4 ஷீட்டை வந்து நீங்கள் 16 அட்டையாக கட் பண்ணணும். ஓகேவா? ஒரு A4 ஷீட்னாலும் ஓகே. நீங்கள் வந்து 16 ஸ்கொயர்ஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து 8 8ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 8 பிரித்ததில் வந்து 8லேயுமே வேறு வேறு படம் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி அதே 8 இன்னொரு 8ல் அதே மாதிரி வரைங்க. அதாவது 16 பீசஸ் இருக்குமா, அதில் வந்து நீங்கள் 2 ஒரே மாதிரி படம் வர மாதிரி வரையணும். அதாவது இப்போ 2 ஆப்பிள் வரைகிறீங்க, அடுத்து 2 பனானா, அடுத்து 2 பூ வரைகிறீங்க. இதே மாதிரி 2 மொத்தம் 16 அட்டையிலையும் வரையணும். வரைஞ்சிட்டு உங்கள் டேபிளில் அடுக்கி வச்சுட்டு அதை வந்து நல்லா குழப்பிட்டு அடுக்கி வச்சுட்டு அதை வந்து திருப்பி போட்டுக்கணும். அதாவது நீங்கள் வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியாத மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்து 2 பிக்சர்ஸை வந்து எடுக்கணும். நீங்கள் எடுத்த 2 பிக்சருமே சேம் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதை சேம் இல்லை அப்படின்னா இன்னொரு ஆள் அடுத்து எடுக்கணும். அது மாதிரி நீங்கள் எல்லா பிக்சர்ஸும் சேமாக வர மாதிரி எடுக்கிற வரைக்கும் இந்த விளையாட்டை வந்து நீங்கள் விளையாடணும். ஓகேவா? அடுத்து 2வது பாருங்கள், உங்களின் நண்பர்களிடம் அவர்களுக்கு பிடித்த பழம், காய்கறி, வண்ணம், விளையாட்டு குறித்து கேட்டறிந்து எழுதுக. அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை கேட்டு எழுத போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேர், அவங்களுக்கு பிடிச்ச பழம் என்ன, காய்கறி என்ன, அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, அவங்களுக்கு பிடிச்ச கேம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் எழுதணும். ஓகேவா? 3 ரோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 நண்பர்களை பற்றி எழுதலாம். அடுத்தது பாருங்கள், காகிதப்பூ செய்து உங்கள் நண்பருக்கு தருக. நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. இந்த பேப்பர் ஃப்ளவரை செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீளமாக 4 ரெக்டாங்கிளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 செவ்வகமாக நீங்கள் நீளமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 வந்து இப்படி மேலேயும் மேலேருந்து கீழேயும் இடமிருந்து வலமும், அதாவது கிராஸ் மாதிரி வச்சுக்கணும். அடுத்தது குறுக்கால் வந்து இன்னும் 2 பேப்பரை வச்சுட்டு 2 மடக்கணும். மடக்கி ஒட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பூ மாதிரி ஒரு காகித பூ கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். அதாவது கீழ்காணும் நிகழ்வுகளின் போது நிலனின் உணர்வு என்னவாக இருக்கும் வரைக. அதாவது கீழே வந்து கொடுத்துருக்க ஆக்ஷன்ஸில், அதாவது அந்த செயலின் போது நிலனோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரைய சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நிலனோட புக்கை வந்து ஒரு பையன் வந்து கிழிக்கிறான். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கவலையாக இருக்கும். அப்படி தானே? அப்போ கவலையான முகத்தை அதில் வரையணும். 2வது பாருங்கள், அவன் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு விளையாடுறான். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ மகிழ்ச்சி முகத்தை அதில் வரையணும். அடுத்தது நிலன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறான். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ மகிழ்ச்சி முகத்தை அதில் வரையணும். அடுத்தது பாருங்கள், அந்த பையன் வந்து நிலன் கூட சண்டை போடுறான். அப்போ நிலனுக்கு எப்படி வரும்? ரொம்ப கோபமாக வரும். அப்படி தானே அவனை வந்து அடிக்கும் போது? அப்போது கோபம் அப்படின்ற முகத்தை வந்து அந்த வட்டத்தில் வரையணும். அடுத்த படத்தை பாருங்கள், நிலனை பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் இழுக்கிறாங்க. அப்போவும் அவனுக்கு கோபம் வருது பாருங்கள். அப்போது அந்த இதில் கோபம் அப்படின்ற முகத்தை வரையணும். அடுத்த பிக்சரில் பாருங்கள், அவனுக்கு அங்கேயும் இங்கேயும் இழுத்ததுனால அவன் கீழே விழுந்துட்டான் பாருங்கள். அப்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப
கவலையாக இருக்கும் அப்படி தானே. அப்போ கவலை முகத்தை அதில் வரையணும். மறுபடியும் அந்த பையன் பாருங்கள், அவனை வந்து தள்ள போகிறான் நிலனை. அப்போ பாருங்கள், அவன் ரொம்ப பயப்படுறான். அப்போ அதில் பயம் முகத்தை வரையணும். அடுத்தது அவன் வந்து எல்லாருக்கூடையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றான் நிலன். அப்போது அவனுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கான் பாருங்கள். அப்போது மகிழ்ச்சி முகத்தை அதில் வரையணும். அடுத்தது பாருங்கள், செய்து கற்போம். யார் யார் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்டாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பிரியாவின் இடது பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? பிரியா எங்கே இருக்கான்னு பாருங்கள். மேலே கொடுத்துருக்க லைனில் 4ஆவதாக உட்காந்துருக்கா. அவள் பக்கத்தில், அதாவது இடது பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா? வினய். அவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த இடது பக்கம் வலது பக்கம் பார்க்கும்போது அவளுக்கு இடது பக்கம் என்ன வருமோ அதைத்தான் நீங்கள் பார்த்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், 2வது வரிசையின் நடுவில் அமர்ந்திருப்பது யார்? 2வது வரிசையில் பாருங்கள், நடுவில் யார் இருக்கா? மேரி. அப்போது விடை மேரி. அடுத்தது, மீனாவிற்கு நேர் பின்புறத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? மீனா எங்கே இருக்கா பாருங்கள், 2வது வரிசையில் ஃபஸ்ட்டாக உட்காந்துருக்கா. அவளுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பீட்டர். அடுத்த கேள்வி, தாராவின் இரு பக்கங்களிலும் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள்? டேஷ் மற்றும் டேஷ். தாரா பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துருக்கா. அவளுக்கு 2 சைட்லேயும் யாரெல்லாம் உட்காந்துருக்கா? ரஹீமும் மனோவும் உட்காந்துருக்காங்க. அடுத்த கேள்வி, நான் 2வது வரிசையில் அமர்ந்துள்ளேன். என் பெயரின் முதல் எழுத்து ப. நான் யார்? நான் வந்து 2nd ரோவில் உட்காந்துருக்கேன். என்னோட பேர் வந்து பால ஸ்டார்ட் ஆகும். நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்து பர்வீன். ஓகேவா? அடுத்தது, மேரியின் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பது யார்? மேரி எங்கே உட்காந்துருக்கா? 2nd ரோவில் சென்டராக உட்காந்துருக்கா. அவளுக்கு வலது பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா? ரவி. அப்போது அதில் ரவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், உங்கள் வகுப்பறையை அலங்கரிக்க. இந்த மாதிரி 2 கலர் பேப்பர் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதை வந்து அவங்க மடிச்சிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸ் ஹெல்ப்போடு இதை பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் இதை வந்து தொங்க விடலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். படத்தை பாருங்கள், நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த பாட்டி அம்மா பாருங்கள், அவங்க வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் கீழே விழுந்து கிடக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? நான் பார்த்து கொண்டு இருப்பேன், நான் அங்கிருந்து செஞ்சு விடுவேன், நான் பாட்டிக்கு உதவுவேன். அதாவது நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு சும்மா நிற்பீங்களா, இல்லைன்னா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவீங்களா, இல்லைன்னா அந்த பாட்டிக்கு போய் உதவி செய்வீங்களா? நான் பாட்டிக்கு உதவுவேன், அதில் போய் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, என் நண்பரின் பெயர், உங்களுடைய ஃப்ரெண்டோட நேம் எழுதணும். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச உணவு எது, விளையாட்டு எது, வண்ணம் எது, பழம் வந்து என்னது அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த டேஷில் எழுதணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நண்பர்கள் பொருள்களை உங்களிடம் பகிரும்போது எவ்வாறு உணவீர்கள் என்பதை டிக் குறியீடு காட்டுக. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணும்போது, ஏதாவது திங்ஸ் ஷேர் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, அப்படி தானே? அப்போது மகிழ்ச்சி முகத்தில் டிக் போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நான் கற்றவை. இவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படி தானே? இதில் வந்து அதில் நீங்கள் கலர் பண்ணலாம் நீங்கள் கற்றுக்கிட்டதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.